குருஜி, நீங்க மகாலட்சுமி தாயாரை பத்தி நிறைய பதிவுகள் பேசியிருக்கீங்க. நிறைய கிளாஸஸ்ல கூட மகாலட்சுமி தாயாரை பத்தி பேசியிருக்கீங்க. மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும், என்ன குறியீடுகள் இருக்குன்னு நிறைய பார்த்திருக்கோம். இப்போ எந்தெந்த செயல்கள் செய்தால் இல்ல எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள், இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும், இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? சுக்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா தெய்வ விஷயத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த தெய்வ விஷயத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில நம்ம உருவாக்கிக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு உரியவராக, செயல்களுக்கு உரியவராக ஆகிறதுனால லக்ஷ்மி கடாட்சத்திற்கு தெய்வ வழிபாடு லக்ஷ்மி இருக்கிற இடமா. இதுல குறைவு இருந்துருச்சுனாலே அங்க அவங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அருள் இல்லை என்று பொருள். அப்போ சிற்றின்ப குறைவு வருகிறதுனாலேயே பழக்கம். இளமையிலேயே அருள்வாக்கு ரொம்ப பக்தி ஆடுவாங்க தெரியுமா. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே அவங்களுக்கு அந்த வைப். இது கேதுவினுடைய, இது பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு வீட்டுல லட்சுமி இருக்காளா இல்லையான்றத அந்த வீட்டு பெண்ணை கூப்பிட்டா தெரிஞ்சுக்கலாம். எந்த வீட்டுல பெண் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு இளமையா இருக்கிறாங்கன்னா. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, நீங்க மகாலட்சுமி தாயாரை பத்தி நிறைய பதிவுகள் பேசியிருக்கீங்க. நிறைய கிளாஸஸ்ல கூட மகாலட்சுமி தாயாரை பத்தி பேசியிருக்கீங்க. மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும், என்ன குறியீடுகள் இருக்குன்னு நிறைய பார்த்திருக்கோம். இப்போ எந்தெந்த செயல்கள் செய்தால் இல்ல எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள், இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும், இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? அதாவதுமா, பொதுவா மனிதனுடைய வாழ்க்கை 120 வருடங்கள். இதுல 60 வருடங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். இதுல நல்ல நேர ஜாதகம், கெட்ட நேர ஜாதகம்னு ஒரு சில ஜாதகம் உண்டு. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேவகுரு, அசுரகுரு. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த வயதிலிருந்து 60 முதல் 60 வயது வரையும் அவர் அசுரகுரு சிறப்பாக இருந்தால் அவருக்கு முதல் 60 வருடம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல தேவகுரு நன்றாக இருப்பவர்களுக்கு 60 வயதிலிருந்து 120 வயது வரையும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ அசுரகுரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பவர், தேவகுரு தெய்வ கடாட்சத்தை கொடுப்பவர். அசுரகுரு பாத்தீங்கன்னா சிற்றின்பம், தேவகுரு பாத்தீங்கன்னா பேரின்பம். அப்போ அசுர குருவான சுக்கராச்சாரியாருக்கு அதிதேவதையாக விளங்குபவள் தான் யார் அப்படின்னா இந்த மகாலட்சுமி. ஏன்னா பாத்தீங்கன்னா பொன், அழகு, நிலபுலன்கள், அதே போல பாத்தீங்கன்னா படிப்பு, அதே மாதிரி குழந்தை பேரு, இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாரால் நமக்கு கிடைப்பது. இப்ப சுக்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா தெய்வ விஷயத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த தெய்வ விஷயத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில நம்ம உருவாக்கிக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு உரியவராக, செயல்களுக்கு உரியவராக ஆகிறதுனால லக்ஷ்மி கடாட்சத்திற்கு தெய்வ வழிபாடு என்பது ஒரு அவசியமான ஒன்று அல்ல. இது செயல்கள் மூலம்தான் நம்ம லக்ஷ்மியை என்ன பண்ண முடியும்னா வசீகரிக்க முடியுமே தவிர வழிபாடுல கூட செயல்களுக்குரிய முக்கியத்துவம் தான் என்ன இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெண் லக்ஷ்மி வழிபாடு பண்ணும்போது தன்னை ரொம்ப அலங்கரித்து அமரணும், பட்டாடை கட்டி அமரணும், தாழம்பு வச்சுக்கணும், கோரஜனை எல்லாம் உடல்ல பூசிக்கொண்டு பேசணும், தாம்பூலம் தரித்து பேசணும், அதே போல வகை வகையான நைவேத்தியங்கள் வைக்கணும். இது எல்லாமே ஒரு மனிதனுடைய சிற்றின்ப தூண்டலுக்கு தகுந்த விஷயங்களை தான் அம்பாள் வழிபாட்டுல நம்ம என்ன பண்றோம்னா மெயினா வைக்கிறோம். அதே மாதிரி அப்படியே முக்திக்குரிய விஷயத்த பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல வரும். இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா யாத்திரைகள், எளிமை, அந்த ஆசை இல்லாத மனநிலை, ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பொருள் கொடுக்கறது, மந்திர ஸ்லோகங்களை உட்காந்து படிப்பது, நிறைய குருமார்களுக்கு பாத பூஜை பண்றது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது தெய்வ கடாட்சத்திற்கு உரியது. சோ தெய்வ கடாட்சம் நம்ம வாழ்க்கையில என்னத்தை கொடுக்காது, சிற்றின்பத்தை கொடுக்காது. அதே போல சுக்கிர கடாட்சம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் நல்லா இருக்கவங்களுக்கு சிற்றின்ப வாழ்க்கையில நிறைந்திருப்பாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா இந்த மனிதனுக்கு சிற்றின்ப வாழ்க்கையில ஒரு முழுமை அடையலைன்னா அவர் எவ்வளவு தெய்வத்தை தொழுதாலும் அவர் வாழ்க்கையில முழுமடை அடையாம அந்த ஆசையை நிறைவேறாம அவர் அடுத்தடுத்த பிறப்பு தான் எடுத்துட்டே இருப்பார்.
அதனால இளமையிலேயே ஒருவர் வந்து தெய்வ கடாட்சத்திற்குள்ள வராருன்னா அதனால தான் அவரை வணங்கத்தக்கவர்கள் தெய்வத்திற்கு இணையானவர்களா பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் சந்நியாச புருஷர்களை. ஏன்னா சந்நியாச புருஷர்கள் ஏன் தெய்வத்திற்கு இணையா தன்னை வைத்துக் கொள்ள முடியும்னா மனிதனாக பிறந்து மனித உணர்வுகளை கையாண்டு அடக்கி ஆளத் தெரிந்தவர்கள் தான் சந்நியாச புருஷர்கள். அது அவ்வளவு எளிமையானது கிடையாது என்பதுதான் உண்மை. அதையும் உருவாக்கி கொண்டவர்களைத்தான் நாம தெய்வ கடாட்சமாக தெய்வத்தோடு துணை இருப்பவர்களாக சொல்றோம் என்பது மட்டும்தான் உண்மை. இப்போ இப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி கடாட்ச வாழ்க்கை இருக்குல்ல, முதல் 60 வயது வரை உட்பட்ட காலம், இது எதுவுமே நல்லா இல்லாதவங்க அனைவருமே லக்ஷ்மி விரும்பாதவர்கள். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ முதல் விஷயம் வந்து லக்ஷ்மியோடு தொடர்புடையது எது அப்படின்னா நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடல். இது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு தொடர்புடையது. அழகு, இளமை, வசீகரம், கோபம் இல்லாத தன்மை, எப்பொழுதும் சிரித்த முகம், நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள், நிறைய வேலையாட்கள், நிறைய செல்வங்கள், நிறைவான புத்திர பேரு, நிறைவான தாம்பத்தியம், இது எல்லாம் லக்ஷ்மி இருக்கிற இடமா. இதுல குறைவு இருந்துருச்சுனாலே அங்க அவங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அருள் இல்லை என்று பொருள். அப்போ சிற்றின்ப குறைவு வருகிறது என்றாலே அது யாரால் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவானால தான் வருது. அப்போ கேது பகவான் ஆளுமை செய்தால் நம்ம வாழ்க்கையில சுக்கிர கடாட்சம் என்பது கெட்டு போயிடும். அப்ப கேது பகவான் ஆளுமை செஞ்சா என்னென்ன இருந்தா கேது பகவான் ஆளுமை பண்ணுவார்? முத விஷயம் என்னன்னா குழப்பம், மனக்குழப்பம். எப்போதும் தனிமையை அதிகம் விரும்புதல். தனியா இருக்கிறது தான் பிடிக்கும், நான் எனக்கு யாரையுமே பிடிக்காது, நான் யாரு கூடயுமே ஒத்து போக மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கேது பகவான் அருள் தான். இவங்க கிட்ட லட்சுமி இருக்க மாட்டாங்க. கூட்டா இருக்கிறவங்க கிட்ட தான் லட்சுமி இருப்பாங்க, தனியா இருக்கவங்க கிட்ட லட்சுமி இருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட உடல் பிரச்சனை. ஏன்னா ஒரு மனிதன் தனிமையா இருந்தாலே மன வெறுப்பு அதிகமாயிடும். இதன் மூலம் உடல் நோய் பிரச்சனைகள் என்ன ஆகும்னா அதிகமாகும். உலக இன்பங்கள்ல வந்து விருப்பங்கள் குறையிறது. உலக இன்பத்துல விருப்பம் குறையிறது அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கணவனோடு இணைந்து சேர்ந்து ஸ்பரிசித்து வாழ்ற பிராப்தமே என்ன பண்ணதுன்னா அவங்களே வெறுப்பாங்க. இவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்பது குறைவா இருக்கும். ரெண்டாவது, சாமி ஆடக்கூடிய பழக்கம். இளமையிலேயே வந்து அருள்வாக்கு வந்து ரொம்ப பக்தியா ஆடுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த வைப். இது வந்து கேதுவினுடைய அம்சம். அதுக்கு அடுத்தபடியா வந்து உறவுகள் சிக்கல். குடும்பத்தாருடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இல்லாமல், எனக்கு நண்பர்களே சின்ன வயசுல இருந்தே கிடையாதுன்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் கேதுவுடைய அம்சம். படிப்பு தடைபெறும். எவ்வளவு தொழில் செய்தாலும் கடன் மட்டும்தான் என்ன ஆகும்னா உச்சமாக வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சேமிப்புனா என்னன்னே தெரியாது. சேமிப்புனா என்னன்னு தெரியாது. அதற்கு அடுத்தபடியால் லாபம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கவே கிடைக்காது. தோல் நோய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏகப்பட்டது இருக்கும். தைராய்டு, யூட்ரஸ் பிரச்சனை பெண்களுக்கு அதிகமாக வரும். இதெல்லாம் லக்ஷ்மி அருள் இல்லாத ஒரு அமைப்பு. இதெல்லாம் கேது பகவான் வலுத்தா மட்டும்தான் நடக்கும். இது வந்து பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு வீட்டுல லக்ஷ்மி இருக்காளா இல்லையான்றத அந்த வீட்டு பெண்ணை கூப்பிட்டா தெரிஞ்சுக்கலாம். எந்த வீட்டுல பெண் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு இளமையா இருக்கிறாங்கன்னா அந்த வீடு லக்ஷ்மி உள்ள வீடுப்பா. அந்த பெண் வயதுக்கும் தோற்றத்துக்கும் முதுமையா காட்சி அளிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல லக்ஷ்மி இல்ல, நோய் தான் இருக்குன்னு அர்த்தம். சோ நோய்கள் வந்துட்டாலே அங்க லக்ஷ்மி இல்லைன்னு அர்த்தம். நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே, உறவுகளோடு உடைய வாழ்க்கை வந்தாலே அங்க லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ பரிபூரணமா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கேது வந்து அதிகமாயிருந்தா ஏற்படுற பலன். கேதுவை நீச்சப்படுத்துறதுக்கு எல்லா பெண்களுமே ரெடி ஆயிடணும். அப்ப கேதுவே ஒரு பெண்ணை தொடக்கூடாதுன்னா அந்த பெண்ணு வேப்பலை, மாவிலை, அதே போல வந்து தெய்வ குறியீடு போட்ட புடவைகள் இதெல்லாம் கட்டவே படாது. ஏன்னா மாயை. இந்த உலகத்துல ஒரு பெண் தான் உருவாக்குதலுக்கு மூலாதாரமே. அப்ப உருவாக்குதலும் கையை கூப்பி வணங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு குழந்தை உருவாகிறதுன்றது அவள் அழகை பார்த்துதான், பக்தியை பார்த்து என்பது கிடையாது. அப்ப அதற்கு சிற்றின்பம் ரொம்ப அவசியமானது. இதுதான் மகாலட்சுமியோடு தொடர்புடையது. வெரி சிம்பிள்மா. இந்த கேதுவை நீச்சப்படுத்துறதுக்காகவே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வகுப்பு போடுறோம். ஒரு பெண் எப்படி இருக்கணும், அந்த பெண்ணுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெய்வ வழிபாட்டுல இருக்கும். என் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, என் பிள்ளையே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, சொந்த பந்தம் யாரும் என்ன நம்பல, எவ்வளவோ செஞ்சுட்டா தனியா இருக்கேன்,
எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னா அந்த பெண் என்ன பண்ணுவான்னா ரொம்ப சாமி கும்புறதுக்கு ரெடி ஆவாங்க. இந்த வெறுப்புக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது 2 நாள் வகுப்பு. இது ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நான் நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. ஸோ இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து தீர்வில்லாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு வகுப்பு போதும் உங்க குடும்பத்தையே தலைகீழாக மாற்றுவதற்கு. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுற உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கேதுவை நீச்சப்படுத்தினாதான் நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும். லட்சுமி தேவி தாயார் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அதுதாம்மா. ஒரு வீட்டுக்காரர் இன்னைக்கு நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குதுன்ற மகிழ்ச்சி தான் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு தேவை. சந்தோஷம். தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கேயுமே என்ன விட்டு கொடுக்கலன்ற ஒரு பேரை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டப்படுறான். அது வேணும்னா அவ எதுல தயாரா இருந்தா அது நடக்கும். தன் கணவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அந்த குடும்பத்தையே பாதுகாத்து நீதான் அதிர்ஷ்டமான பொண்ணு எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணா இருக்கும்? கேது இருந்தா அதெல்லாம் இருக்காது. அந்த கேதுவை குறைச்சா அதெல்லாம் வரும் இருக்கும். சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்கு, குறிப்பா அம்மாக்களுக்கு என்ன இருக்குன்னா பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல, என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க. 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, காலேஜ் கூட சேர்த்து விட்டுட்டேன், இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா பசங்க சொல் பேச்சு கேட்கல. மகிழ்ச்சிக்கு காரகன் சுக்கிரன்மா. அது வேணும்னா கேது இருக்கக்கூடாது. அந்த கேதுவை நீச்சப்படுத்திச்சா எல்லாம் சரியாயிடும். கேதுவை நீச்சப்படுத்துவதற்கே ஒரு வகுப்பு இருக்கு. 2 நாள்ல ரொம்ப அழகா அவங்களே கத்துக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வகுப்பா தான் அது அமையும். நீங்களே டைரக்டா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா பெண்கள் எல்லாருமே இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. 2 நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவா கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.